உங்களுக்கு சங்ககால துறைமுக நகரமான பூம்புகாரின் சிறப்பு பற்றி தெரியுமா? காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம்தான் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற வணிகம் குறித்து சங்ககால இலக்கிய நூல்களான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன், அதாவது பெரும் கடல் வணிகன் என்றும், கோவலனின் தந்தை மாசாத்துவான், அதாவது பெரும் வணிகன் என்றும் இந்த இலக்கியங்கள் குறிப்பிடுவதன் மூலமாக பூம்புகார் நகரம் பெரும் கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக விளங்கியது என்பது தெளிவாகிறது. பூம்புகார் நகரத்தின் சிறப்பை எடுத்து கூறிய பட்டினப்பாளையின் ஆசிரியரான கடியலூர் உருத்திரம் கண்ணனார் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பதன் மூலமாக பூம்புகாரின் தொன்மையை நம்மால் உணர முடியும். கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்த துறைமுக நகரமான பூம்புகார் கடல்கோள் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. துறைமுக நகரமான இந்த பூம்புகாரில் பல வெளிநாட்டவர்களின் குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இங்கே பண்டம் மாற்றத்தோடு மொழி மாற்றமும் நடைபெற்ற ஒரு சங்ககால துறைமுக நகரமான இந்த பூம்புகாரின் சிறப்பை அறிவதற்கு மேலும் பல ஆராய்ச்சிகள் தேவை. சரிங்களா?